ஹை கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய பாலிட்டி பாலிட்டியில பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழா இருக்கும். அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அரிசி தான் சாப்பிடுவாங்க. உணவு பார்த்தீங்கன்னா அரிசி. விழா என்ன விழா கொண்டாடுவாங்கன்னா பொங்கல் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கேரளால பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுவாங்க. அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னா புட்டு சாப்பிடுவாங்க. ஓகேவா? அவங்களோட விழா என்னவா இருக்கும்? ஓணம் பண்டிகையா இருக்கும். சரியா? அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுவாங்க. தாய்மொழி என்னவா இருக்கும் அப்படின்னா இந்தியா இருக்கும். அவங்க ஃபுல்லாவே சப்பாத்தி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை. ஓகேவா? இந்தியாவில் பன்முகத்தன்மைனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமான பாயிண்டா மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தா போதும். திராவிடர்கள், நீகிரிடோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள் இவங்களாம் என்னது நவீன இந்திய இனத்தவரோட ஒரு பகுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யார் அப்படின்னா திராவிடர்கள், நிகிரிடோக்கள், ஆரியர்கள், அப்புறம் ஆல்பைன்கள், மங்கோலியர்கள் இவங்களாம் நவீன இந்திய இனத்தோட ஒரு பகுதியா இருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ண போதும். அடுத்து இந்தியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு துணை கண்டம்னு சொல்லலாம். ஓகேவா? இந்தியா துணை கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டம்னா என்ன எப்படி இருக்கணும்? மலைகள் இருக்கணும், பீடபூமி இருக்கணும், சமவெளி இருக்கணும், ஆறு இருக்கணும், கடல் இருக்கணும், பள்ளத்தாக்கு இருக்கணும் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் கண்டம்ன்றது. இது எல்லாமே நினைந்தது அனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா என்ன சொல்லுவாங்க? துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இயற்கை அமைப்புகள் நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜியோகிராபி ஃபீச்சர் தான் என்ன பண்ணுவோம்? மக்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அடுத்து ஒரு பகுதியோட அந்த பொருளாதார நடவடிக்கைகளையும் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கும். ஓகேவா? இந்த பொருளாதார நடவடிக்கை எது டிசைட் பண்ணுவோம்? அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். சரியா? இப்ப கடல் பக்கத்துல இருந்துச்சுன்னா என்னது? மீன்பிடி தொழில் தான் அந்த இடத்துல நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதான் சொன்னதான் கொடுத்துருக்காங்க. மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்க. ஓகேவா? இப்ப சமவெளியில வாழக்கூடிய மக்கள் வேளாண்மை சூஸ் பண்ணுவாங்க. மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நம்ம மேய்த்தல் தொழில ஈடுபடுவாங்க. இப்போ இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். மலைப்பகுதியில் நிலவும் காலநிலை எதுக்கு பயன்படுதுன்னா காப்பி, தேயிலை, ரப்பரு அந்த மாதிரி தோட்ட பயிர்கள் தொழிலுக்கு உகந்ததா இருக்கும். ஸோ இது நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய அந்த மவுசின் ராம் பாத்தீங்கன்னா அதிக மழை பெறும் பகுதியா இருக்கு. மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின் ராம் ஸோ அதிக மழை பொழியக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் குறைவான மழை பொழியும் பகுதி. ஸோ ரெண்டும் நோட் பண்ணீங்க. அதிகமா மழை பொழியுதுன்னா மவுசின் ராம் மேகாலயால இருக்கு. கம்மியா மழை பொழியுது ஜெய்சல்மார் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? இப்போ இது படிச்சிருந்தேன். ஜெய்சல்மார் காற்று பூங்கா எங்க இருக்குன்னு 2023 எஸ்ஐ கொஸ்டின். ஜெய்சல்மார் காற்று பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டு வந்தாங்க. ஸோ இதை படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ராஜஸ்தான் ஈஸியா நம்ம அடிச்சிருக்கலாம். சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமானதா மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு என்ன அப்படின்னா குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகே குடும்பம் தான். குடும்பம் நமக்கு தெரியும், ரெண்டு வகைப்படும். ஒண்ணு கூட்டு குடும்பம், இன்னொன்னு தனி குடும்பம். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சரியா? அடுத்து பார்த்தோம்னா இந்தியால பன்முகத்தன்மை. அப்ப இந்தியா அப்படின்னு அது ஒரு மத சார்பற்ற நாடு. அப்ப இந்தியாவுக்குன்னு இந்திய அரசுக்குன்னு என்னது? எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமா அங்கீகரிக்கப்படவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்னு அடிப்படை உரிமை. ஓகேவா? நம்ம இந்தியாவில என்ன பண்ணலாம்? எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். சரியா? அது மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னா பல மதங்களோட தாயகமாகவும் இருக்கும். ஏன்னா இந்தியாவில பல மதங்கள் தோற்றுவித்தாங்க. பல மதங்களோட புகலிடமாகவும் இருக்கு. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தூங்கியுள்ளன. ஸோ இவ்வளவு மதங்கள் என்னது இந்தியாவில இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா பார்த்தோம்னா ஒரு மத பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு.
அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தோம்னா அதான் இந்தியா வந்து பார்த்தோம்னா உலக பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு. காரணம் என்ன அப்படின்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பீகி, கும்பமேளா, ஓணம், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா என்னது ரக்ஷாபந்தன் போன விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமா விளங்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவில வந்து தான் இவ்வளவு விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்து மொழி சார் பன்முகத்தன்மை. இந்தியாவில் 2001 கணக்கெடுப்பு என்னது இந்தியாவில் வந்து 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தியால 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் இந்தியா கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இந்த மொழி குடும்பங்களை 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு இந்தோ ஆரியன் மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு 4 மொழி குடும்பங்களா மொழியை பிரிச்சிருப்பாங்க. தமிழ் மொழி எதுல அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழி. சரியா? இந்தியாவில பேசக்கூடிய முதல் 5 மொழிகள்னா ஃபர்ஸ்ட் என்ன மொழி பேசுவாங்க நம்ம நல்லாவே தெரியும், ஹிந்தி 43%. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன மொழி அப்படின்றது மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வங்காளம். தமிழ் எத்தனாவது இடம்னா 5வது இடத்துல இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிங்க. சரியா? ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, தமிழ் வந்து 5வது இடத்துல இருக்கு. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணா போதும். இந்தியாவுக்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த ஃபர்ஸ்ட் யார் வந்ததுன்னா போர்த்துகீசியர் வந்திருப்பாங்க. ரெண்டாவது டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க, மூணாவது ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரங்க. ஸோ இந்த ஆர்டர் மட்டும் நோட் பண்ணிங்க. போர்த்துகீசியர் அது ஃபர்ஸ்ட், இதுதான் நம்ம கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ போர்த்துகீசியர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஓகேவா? அடுத்து பிரெஞ்சுக்காரங்க லாஸ்டா இருந்தது பிரெஞ்சுக்காரங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1947 தான் இந்தியானது சுதந்திரம் வாங்கினுச்சு. அது அது மட்டும் நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியா எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் அந்த பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல 8வது அட்டவணையில, ஓகேவா? ஸோ 8வது அட்டவணையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் என்னது அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அட்டவணை எத்தனாவது அட்டவணை கேட்கலாம். 8வது அட்டவணையில எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னா 22 மொழிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டுல செம்மொழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க இந்திய அரசு. இந்த 2004 தமிழ் மொழியை தான் என்ன பண்றாங்க முதல் செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓகேவா? 2004 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 6+5 நோட் பண்ணீங்க, மொத்தம் 11 செம்மொழிகள் இருக்கு. இப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா 2023 கொண்டு வந்தது. ஸோ அதை சேர்த்து நோட் பண்ணீங்க. சமஸ்கிருதம் 2005, அப்புறம் கன்னடமும் தெலுங்கும் 2008, 2013 மலையாளம், ஒடிசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016. ரைட்டா? ஸோ நோட் பண்ணீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது தெரியும் நமக்கு, பிரகதீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கு, ராஜராஜ சோழன் கட்டினது. அடுத்து புனித தாமஸ் தேவாலயம் சென்னையில இருக்கு. தாஜ்மஹால் எங்க இருக்கு அப்படின்னா ஆக்ரால இருக்கு, ஷாஜகான் கட்டினது. அடுத்து தில்வாரா சமண கோயில், இது இம்பார்ட்டன்ட். கோனார்க் சூரியனார் கோயில் வந்து ஒடிசால இருக்கு. காந்தரிய மகாதேவா கோயில், சாஞ்சி ஸ்தூபி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க, வேற எதுவும் வேணாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள்ல 60% எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் இருக்கு. அது வந்து பெரும்பாலான தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவாணி இசை, கஜல் இசை. ஓகேவா? இதெல்லாம் என்னது இசை வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவில் பின்பற்றக்கூடிய இசை வடிவங்கள். அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கதக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியா ஃபுல்லா என்னது கதக் தான். சத்ரியா அப்படின்றது அசாம்ல ஃபாலோ பண்ணக்கூடியது, மணிப்பூர்ல மணிப்பூரி, ஒடிஷால ஒடிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம், கேரளால குச்சிப்புடி, நமக்கு சாரி ஆந்திரால தான் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி, கேரளால கதகளி, தமிழ்நாட்டில் தெரியும் பரதநாட்டியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கலாம். வட இந்தியாவில் கதக்கு, அசாம்ல சத்ரியா, மணிப்பூர்ல மணிப்பூரி, ஆந்திராவில் என்ன பண்ணுவாங்க குச்சிப்புடி, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த பாக்ஸ். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க,
கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணீங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் தமிழ்நாடு. சரியா? கேரளால என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தெய்யம் மோகினியாட்டம். தெய்யமும் மோகினியாட்டமும் கேரளால, பஞ்சாப்ல பாங்கரா, குஜராத்ல கார்பா, தாண்டியா இது ரெண்டும், ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒண்ணு பொறுத்துக்களை கேட்கலாம் இல்ல தனியாவும் கேட்பாங்க. சரியா? ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ராச லீலா, உத்தரகாண்ட்ல சோலியா, அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பீகி, இது இல்லாம காஷ்மீர், காஷ்மீர்ல தும்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற நடனம் ஃபேமஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கேரளானா தெய்யம் மொகினியாட்டம், பஞ்சாப்ல பாங்கரா, குஜராத்ல கார்பா தாண்டியா, ராஜஸ்தான்ல கூமர் கல்பேலியா, உத்தரப்பிரதேசம் ராசலீலா, உத்தரகாண்ட்ல சோலியா, அஸ்ஸாம்ல பீகி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால இன்னொரு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை. ரைட்டா? இந்தியா பன்முகத்தன்மை இருந்த நாடாக இருந்தாலும் நாட்டுப்பற்று அப்படின்ற உணர்வால நம்ம அனைவரும் என்ன ஒன்றுபட்டு உள்ளோம். ஓகேவா? நாட்டோட சின்னங்கள் என்ன? தேசிய கொடி, தேசிய கீதம், நமது தாய்நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம் இதெல்லாம் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. அப்ப அந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படின்ற வார்த்தை யார் முதல் அறிமுகப்படுத்துறதுன்னா இந்தியாவோட முதல் பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. எந்த நூல் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அந்த நூல் யார் எழுதுன்னு கேட்கலாம், இல்ல வேற்றுமை ஒற்றுமை அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துனது யாருன்னு கேட்கலாம். சரியா? வேற்றுமையில் ஒற்றுமைன்ற அறிமுகப்படுத்துறது ஜவஹர்லால் நேரு. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல. வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் நோட் பண்ணீங்க. இந்தியா பல்வேறு இன மக்கள் இருக்காங்க. அதனால இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றதுன்னா வி.எஸ். ஸ்மித். சரியா? இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது வி.எஸ். ஸ்மித். இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் சொன்னது யார் அப்படின்னா அகத்திய லிங்கம். சோ இதை நோட் பண்ணீங்க. அகத்திய லிங்கம் என்ன பண்ணாரு? மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மீள்பார்வை. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை சொன்னதே யாரு? ஜவஹர்லால் நேரு. என்ன நூல் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்ல. பன்முகத்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடந்து ஒருவன் மாறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையா வாழணும். அதான் பன்முகத்தன்மைன்ற வேர்டுக்கு மீனிங். நிலமைப்பும் காலமைப்பும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் அந்த நிலவியல் மற்றும் காலநிலைகளால் பெரிதும் தீர்மானிக்கிறது. அடுத்து நில அமைப்புகளை காணப்படக்கூடிய பன்முகத்தன்மை அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் உயிரினங்களின் தோற்றத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் மொழி, மதம், சமூகம் மற்றும் பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பறந்து காணப்படுகிறது. ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. அப்ப 2001 கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது இந்தியா. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க. இதுல வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? இப்ப பன்முகத்தன்மைனா என்ன? பல்வேறு இன மக்களின் இல்லது பொருட்களின் பண்புன்னு சொல்றாங்க. சார்ந்து இருக்கிறதுனா மக்கள் ஒருவரை சார்ந்து இருக்கிறது. சகவாழ்வுனா ஒற்றுமையும் அமைதியாகவும் ஒன்றிணைந்து வாழ்றது. மொழியல்னா மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா? ஸோ வேற எதுவும் வேணாம். அடுத்து புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.